ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு பையில போட்டு நடந்த குழப்பத்துல அந்த பையன் எங்க ஆபீஸ்ல விட்டு போயிட்டான். நான் ஏற்கனவே அந்த லிஸ்ட படிச்சிருந்தேன். அதுல 2வது பேர் சங்கு அரண்னு ஏதோ வந்துச்சு. அது இறந்து போன தமிழ் வாத்தியார் சங்கரனா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அந்த டவுட் கிளியர் பண்ணோம்னா தமிழ் வாத்தியார் வீட்டில இருந்து எடுத்த நாடி ஓலைகள்ல அவருடைய நாடி ஓலைய எடுத்து படிக்கணும். அதுக்கு தமிழ் வாத்தியாருடைய ரேகை தேவைப்பட்டுச்சு. அதனால சோமுவ உடனடியா நாடி ஜோசியம் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா சோமுக்கு தெரியாம அவன் கொண்டு வந்த ரேகைய நான் ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட இருந்த ஓலைகள்ல இருந்து அந்த ரேகையை வச்சு தமிழ் வாத்தியாரோட ஓலையை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஓலைகள்லாம் வட்ட எழுத்துல எழுதியிருக்கும். இதுக்காக ஒரு ஆள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கோயின்சிடென்ட்லி சோமு போய் நாடி ஜோசியம் பார்க்க போன ஆள் பேரு பொன்னம்பலம், கீழாம்பூர் பொன்னம்பலம். அந்த லிஸ்ட்ல இருந்த அடுத்த பேர் பொன் அம்பலம். இதெல்லாம் தற்செயலா நடக்குதா இல்ல அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளா என்கிட்ட வந்து சேர்றாங்களான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. இந்த குழப்பம் தீரணும்னா கீழாம்பூர் பொன்னம்பலத்துடைய ஓலை எங்கிட்ட இருக்கிற ஓலைகள் இருக்கான்னு நான் பார்க்கணும். அதுக்கு அந்த பொன்னம்பலத்துடைய ரேகை தேவைப்பட்டுச்சு. மறுபடியும் நான் சோமு பக்கம் திரும்பினேன். ஆனா அந்த பொன்னம்பலத்தோட ஏதோ சண்டை போட்டதாகவும் அவனால போய் பார்க்க முடியாதுங்கிறத என்கிட்ட சொல்லிட்டான். சரின்ட்டு நான் வேற என்னுடைய ஒரு நண்பரை அனுப்பிச்சேன். யாரு? கழுத்துல வெள்ளத்தழும்பு இருக்கிற ஆளுன்னு சோம பார்த்தவங்களாம் சொன்னாங்க. அவரா? இந்த கொலையெல்லாம் செய்து ரேகை எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறீங்க அந்த சாடிபாதம் அவரும் சரி நானும் சரி யாரையும் கொலை செய்யல. சரி, இந்த தழும்புக்காரைய சொல்லுங்க. எதுக்கு? நான் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. அவரே எஸ் சார், உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு தெரியல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, உள்ளான். சார், இவர்தான் சார். நீ என்ன இங்க வந்த? பாருங்க, வாங்க. மன்னிச்சிருங்க. என் பேர் சௌரிமுத்து. நீங்க தேடிட்டு இருந்த தழும்புக்காரன் நான் தான். இதை பாருங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு இருக்க எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் எந்த கொலையும் பண்ணலையா. ஆனா ஆர்த்தி மட்டும்தான். அதுவும் நான் தான் கடத்தினேன். வாய மூடுறா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க சும்மா இருங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வாய மூடி சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க. வாங்க. இங்க வாங்க சார். இவரை கூட்டு போங்க, நான் தனியா விசாரிக்கணும். கொஞ்சம் இருங்க சார். என்னாச்சு? கிடைக்கல, பெயில் கிடைக்கல.
300, 323, 328, 336, 340 இப்படி ஏகப்பட்ட செக்ஷன்ல போட்டிருக்காங்க. மத்தவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. அப்பா நீங்க நீங்க இவருக்கு ஏன்பா? அப்புறம் சொல்றேன்ப்பா. இல்ல இல்ல சொல்லுங்க, எப்படிப்பா? எப்படி நீங்க? நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. சோமு, உங்க அப்பா புள்ள சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க ப்ளீஸ். இப்ப கொஞ்சம் அமைதியா உட்காருங்களா? நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன்ல. சோமு சோமு பிடிக்கட்டுமா? வேண்டாம். சார், ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு இருக்கேன். சொல்லிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ்டர் ஆடியோபாகம், குண்டமும் இல்லா நாயகனை ஆவானத்தின் நாயகனை பொக்குடையில் அன்புடன் உன்னம்பலத்தான சிவகாமி நேசரே பாரத சாரதி அருகில் வைத்தவன் இச்சோரிகளில் ரகசியத்தை கண்டிடுவாய். மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா முத்தமலருக்கு ஆரம்பம் சிதம்பர ரகசியம் மெய்யடா. ஆயிரம் கரன் கொண்ட ஆதவன் நோக்கில் உதித்தார். இறுதி கேள்வியெல்லாம் செய்யாதவன பொய்யா. குற்றமில்லை, துன்பமில்லை, அச்சமோ குழப்பமோ இல்லை. சோமு, கண்ணா, எப்படிடா இருக்க? எங்கடா போயிட்ட? அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வா. அம்மா நீ எதுவும் கேட்காத, எனக்கு தெரியும். அப்பா இப்பதான் போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாரு. நீ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பேன்னு. அம்மா அப்பா அங்க? அதெல்லாம் தெரியும். உங்க எடிட்டருக்கு அவர் தான் கவுன்சில்னு, அதானே? ஏமா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கேள்வி கேட்காத. நீ நல்லபடியா வந்துட்டியே, அதுவே போதும்.
போய் குளிச்சுட்டு வா. உனக்காக தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். போடா கண்ணு, என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. போய் குளிச்சுட்டு வா. வாடா கண்ணா, சாப்பிடலாம். சாப்பிடுப்பா. சாதம் சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிடு. சாப்பிடுப்பா. நில்லுங்க. சும்மா இருப்பா. என்னப்பா இது? ஏன்பா இப்படி எல்லாம் செய்றீங்க? முதல்ல போய் சாப்பிட, அப்புறம் சொல்றேன். இல்ல, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். என்ன தெரிஞ்சாகணும்? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் என் தொழில தான் செய்யறேன். தொழிலா? என்னப்பா சொல்றீங்க? உங்க தொழில மனசாட்சியே கிடையாதா? கொலையெல்லாம் அவர் தான் செஞ்சாருன்னு தெரிஞ்ச பிறகு நீ... இந்த கொலையெல்லாம் அவர் செய்யல, எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் குற்றவாளி. அது வரைக்கும் அவர் நிரபராதி தான். இவ்வளவு நாள் நான் உங்களை எல்லாம் பிரிஞ்சு ஒரு நாடோடி மாதிரி ஊர் ஊரா திருத்துறா சுத்தி இப்படி நிம்மதியா சாப்பிட கூட முடியாம கஷ்டப்பட்டு குற்றவாளிகளை பிரிச்சு கொடுத்தா நீங்க அவங்களுக்கு வக்கீலா வந்து எப்படிப்பா உங்களால? இதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன புரியாது? புரியாத மாதிரி சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணணும்ன்ற நீ? இந்த கேஸை என்ன அட்டன் பண்ண கூடாதுங்கிறியா? அது என்னால முடியாது. ஏன்? ஏன்னா அது என்னுடைய ப்ரொஃபஷன். என்ன தொழில் இது? அப்போ கொள்ளைக்காரங்க பண்ணத்துலதான் இந்த வீடு சொத்தெல்லாம் சேர்த்தீங்களா? இங்க பார், நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. இவனை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாடா கண்ணா, சாப்பிடலாம். இல்ல, இவ சம்பாதிச்ச பணத்துல வந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம். ரத்த வாசனை வரும். ஐயோ, அப்போ இவ்வளவு நாள் அந்த பணத்துல நான் வளர்ந்தேன். நோ, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். சோமு, எங்கடா புறப்பட்டு போற? டேய், எங்கடா போற? சோமு, வேண்டாப்பா. சோமு, வேண்டாம். சோமு, சொல்லுங்க, போகாத. அப்பா சொல்றத கேளுப்பா. சோமு, சொன்னா கேட்டா? கேளுடா. போகாத. சோமு, என்னடா இப்படி பண்ற? எங்களுக்கு ஒண்ணு விட்டு வேற யாரு இருக்காங்க? இல்லடா, போகாதடா. டேய், சொல்றத கேளு. சோமு, என்னங்க அவன் போறான், தடுத்து நிறுத்துங்க. நம்ம சோமு போறா பாருங்க. போங்க, போய் கூப்பிடுங்க. போங்க. போக மாட்டான். போனா எங்க போவான்னு எனக்கு தெரியும். வா வா, ஞானப்பழம் கிடைக்கலையா? அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா? நில்லு, அப்பனுக்கு உபதேசம் செஞ்சவனையே தேடி கண்டுபிடிச்சிட்ட. ஆனா அவன் தன்னை போலவே உன்னை ஆக்காம விட மாட்டான். போ, தேடி வருவாங்க. பழைய ஏற்றில இப்போ தேடி வருவாங்க. போ போ.
கதவு திறந்தாப்பா இருக்கு. நான் வரலாமா ஆண்டி? என்னப்பா என்னாச்சு? என்னென்னமோ நடந்து போச்சு ஆண்டி. இந்த உலகத்துல யாரு நம்புறது யாரு நம்ப கூடாதுன்னு புரியல. ஏன்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஆண்டி. யாரு? என்ன சொல்ற? யாருப்பா? யாரு? என் பொண்ணு இந்த கதைக்கு ஆளாக்குறவங்க யாருப்பா? சொல்லுப்பா, சொல்லு. சோமு. மிஸ்டர் குமரகுரு. உங்க எடிட்டரா? ஆமா ஆண்டி. என்னோட காட்ஃபாதரா அவரை காடு இல்ல அப்பா ஸ்தானத்துல அவரை வச்சதும் தப்பு. மோசம் பண்ணிட்டார். என் சொந்த அப்பாவை மோசம் பண்ணும்போது அவர் என்ன சொல்ற? ஆமா ஆண்டி. நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு காரணமானவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வக்கீலா நின்னுட்டு இருக்காரு மிஸ்டர் நட்ராஜன். அண்ணாவா? ஆமா. சண்டை போட்டுட்டு நான் ஆண்டி நான் இனிமே இங்கே தங்கலாமா? அனாதையா வந்திருக்கேன் ஆண்டி. தங்கலாமா? எங்க வந்தீங்க? நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? போயிடுங்க. நான் இனிமே உங்க புள்ளையே இல்ல. போயிடுங்க. டேய் கண்ணா, நான் சொல்றது கேளுடா. என்னம்மா சொல்ல போறீங்க? இவர் அந்த கொலைகாரங்க இருக்குல்ல வக்காலத்து வாங்கலன்னு என்கிட்ட இப்ப போய் சொல்ல போறீங்களா? அது நான் கேட்கணுமா? அது இல்லடா. பின்ன ஏன் நந்தினி இங்க வா. பாரு பாரு என் பொண்ணு. இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள போய் என்ன சோமு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா. நாங்க என்னென்ன தப்பு பண்ணோம்? நீங்க ஒரு தப்பும் பண்ணல. அதே மாதிரி அவரும் ஒரு தப்பும் பண்ணலமா. அதே ஏதாவது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அதான்டா உண்மை. அப்போ இந்த கொலையெல்லாம் அவர் பண்ணலன்னு சொல்றீங்களா? இல்ல. ஆர்த்தி இப்படி ஆக்குனது அது அவர் இல்லம்மா. சிவகாமி, இதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க பண்ண சதி. இதை நீங்க நம்புறீங்களா? ஆமா. நீங்க வேணா உங்க கட்சிக்காரங்க சொல்றது நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். நீங்க போலாம். எங்கடா போ சொல்ற? உன்னை விட்டுட்டு நாங்க எங்க போவோம்? சரி, உங்க அப்பா நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்றதான உன்னுடைய கேள்வி. சொல்றேன். எல்லாம் உனக்காக தான்டா. எனக்காகவா? ஆமா. இந்த கேஸ்ல பெருமாள் ரெட்டி கிட்ட இருந்து டிகே ஃபார்மா இடத்தை வாங்கி கொடுத்ததே நான் தான். அப்பவே உங்க எடிட்டர் தான் பொண்ணுக்கு மருந்து தேடிக்கிட்டு இருக்காருன்றதும் எனக்கு தெரியும். சிவகாமி, ஆர்த்தி கடத்தப்பட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு அப்ப தெரியாதுமா. என்ன நம்புமா. அதுக்கப்புறம் நீ பண்ண வீட்டுல இருந்து ஓடி போயிட்டேன்னு கேள்விப்பட்டு உங்க எடிட்டர் போய் பார்த்தோம். அப்ப அவர் என்ன தனியா கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொன்னார். தன்னை சுத்தி இருக்கிறவங்களே தனக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு தன்னை சிக்கல்ல மாட்டி விட்டதா சொன்னார். அப்போ அதை நான் நம்பல. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன் இந்த கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என் காலில் விழுந்து கதறினார்ப்பா. அதுக்கப்புறம் பத்திரிகையை உன் பேர்ல உயிர் எழுதி வச்சிருக்கிறதா காட்டினாரு. இப்போ சோமு போலீஸ்ல மாட்டினா தான் வெளியே வந்து எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டி வரும். இதனால தன்னுடைய ஆராய்ச்சி பாதிக்கப்படும். தன்னுடைய பத்திரிகைக்கு சீல் வைக்க வேண்டி வரும். தான் பொண்ணுடைய எதிர்காலம், சோமுவோட எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படும் சொல்லி அழுதா இருப்பா. அந்த மாதிரி ஒரு பத்திரிகை எனக்கு ஒண்ணு வேண்டாம். என் தொழில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த தொழிலே அவர் கத்து கொடுத்ததானப்பா. நீயே சொல்லிருக்க. அம்மா சிவகாமி,
இவன் வீட்டை விட்டு கோவமா கிளம்புனதும் இங்கதான் வந்திருப்பான்னு நினைச்சேன். இருக்கான். அவன் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கான். நீ கொஞ்சம் சொல்ல. என்னங்க சொல்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கே இன்னும் சரியா புரியல. சொல்றேம்மா, சொல்றேன். எனக்கு கொஞ்சம் சுயநலம். இவனுக்கு பத்திரிகை துறையில இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிற சுயநலம் தாமா. அப்ப ஏன் பொண்ணு அவ கதி? அதுக்கு அவர் காரணம் இல்லம்மா, சுத்தி இருக்கிறவங்க செஞ்ச சதி. அதுக்காக அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார்மா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருந்த பொண்ணு அவ இப்படி ஆனதுக்கு யாரு பொறுப்பு? மன்னிப்பு கேட்டா அவ பழையபடி ஆயிடுவாளா? அவளை பழையபடி ஆக்கணும்னா அந்த மருந்து தாமா நமக்கு இருக்கிற ஒரே ஹோப். எனக்கு நம்பிக்கை இல்லன்னு. ஏதோ குருட்டாம் போக்குல ஓலைச்சுவடியில மருந்து எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. போச்சு, எனக்கு எல்லார் மேலயும் நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. என்ன போங்க ப்ளீஸ். சரிப்பா. பையங்க அவன் அங்க இருக்கிறத விட இங்க நிம்மதியா தான் இருப்பான். வருவான். சொல்லுங்க மிஸ்டர் சௌரிமுத்து, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணீங்க? ஐயா, நான் எந்த கொலையும் பண்ணுங்க ஐயா. சரி, கொலை பண்ணல, வேற என்னதான் பண்ணீங்க? ரேகையை மட்டும்தான் எடுத்து கொடுத்தேன். அப்படியா? மிஸ்டர் குமரகுரு உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு ஐயா ரொம்ப நாளா தெரியும். எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தவரு ஐயா தான். 15 வயசு இருக்கிறப்ப சினிமாவில் நடிக்கிற ஆசையில நாகர்கோயில இருந்து இங்க ஓடி வந்துட்டேன். இங்க வந்து நடுத்தருவில் நின்று என்ன பண்றது, திரும்பவும் போக முடியல. அப்பா அடிப்பாருன்னு பயம் வேற. பசி வீடு விட களவு பண்ண போனோம். அப்படிதான் ஒரு நாள் ஐயா வீட்டுல களவு பண்றப்ப கையும் களவுமா பிடிச்சிட்டாரு. போலீஸ்ல கூட பிடிச்சு கொடுக்கல, இல்லாத குடும்பம் அப்படி செஞ்சேன்னு சொல்லி 2 வருஷம் அவர் பண்ண வீட்லயே சாப்பிட்டேன். 1 வருஷம் கழிஞ்ச உடனே சினிமால சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. சின்ன ரோல் தான் அடிச்ச, சரியா நடிப்பு வரல. அந்த ஆசையை விட்டு போச்சு. அதுக்கப்புறம் கார் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த டிராவல் ஏஜென்சிலாம் வச்சு கொடுத்தாரு. அப்புறம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன்னா அதுக்கு ஐயா தான் காரணங்க. எல்லாரும் சொன்னதுதான் சொல்றீங்க. உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாருங்கிறதுக்காக நன்றி கடனா அவருக்கு இந்த கொலையெல்லாம் பண்ணீங்க? இல்ல ஐயா, சத்தியமா நாங்க அந்த கொலையெல்லாம் பண்ணல. சரி, டிகே ஃபார்மாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார் துளசி மேடத்துக்காக டிகே ஃபார்மான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார். அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். என்ன ஹெல்ப் பண்ணீங்க? துளசி மேடம் ஜெர்மனியில் பண்ண ரிசர்ச்காக இங்க நாங்க அடிஷனலா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம். டிஷ்யூ கல்ச்சரை வச்சு சில கெமிக்கல்ஸோட ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அனுப்போம். என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணீங்க? பெரும்பாலும் விஷங்கள் தான். துளசி மேடம் முதல்ல ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் PhD வாங்கினதே பாய்சனஸ் மெடிசன். விஷங்கள்லாம் மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுதுங்கிறத பத்தி தான். சோ டிகே ஃபார்மால உங்க ரிசர்ச்சுக்கு எக்ஸ்பெரிமெண்டா ஆர்த்தி உபயோகப்படுத்தினீங்க? ஆர்த்தியை கடத்தும் போது எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. ஆர்த்தியை கடத்துற ஐடியா உங்களோட தான்? என்னோடது இல்ல. பின்ன யாரோட ஐடியா? நான் தான் சார், நான் தான் ஆர்த்தியை கடத்துறோன்னு முடிவு பண்ணேன். எதுக்காக கடத்தினீங்க? காடோட ஆராய்ச்சி நின்னு போயிடுமோங்கிற பயத்துல தான் சார் அவசரப்பட்டுட்டேன். அப்போ மிஸ்டர் குமரகுரு செஞ்சதெல்லாம் உங்களுக்கு முதல்ல இருந்தே தெரியுமா? இல்ல சார்,
பழனியோட போட்டோல தலையை கட் பண்ண சொன்னார்ல, அப்போதுல இருந்தே எனக்கு என்னவோ நடக்குதுங்கிற சந்தேகம் இருந்தது சார். அதுக்கேத்த மாதிரி நடேஷ் சர்மா செத்தப்போ காட் என்ன கூப்பிட்டு பேசினார் சார். பத்மா, நம்ம சோமுவை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நீ நினைக்கிற, எனக்கு தெரியும். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அந்த தமிழ் வாத்தியார் சங்கரன் வீட்டுல இருந்து நாடி ஜோசிய ஓலைகள்லாம் நானும் முகிலனும் திருட்டு வந்துட்டோன்னே சொல்லலாம் சார். அதுல இருக்கிற ஓலைகள்ல 12 நாடி ஜோசிய ஓலைகள்ல துளசி தேடிக்கிட்டு இருக்கிற எய்ட்ஸுக்கான மருந்து இருக்கிறதா அந்த டேங்கர் லாரி அடிபட்டு செத்தானே பழனி அவன் சொன்னான். எந்த 12 ஓலைகள்? அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இண்டெக்ஸ புரட்டி பார்த்தா பொன்னம்பலங்கிற பேர்லயே கிட்டத்தட்ட 40-50 என்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் நடேஷ் சர்மா. ஆனா நம்ம சோமு அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர்கள்ல முதல் 4 பேரை 1 தொட்டு 1 ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு லிங்க் கொடுத்து போயிட்டே இருந்தான். நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் அவங்க தானு செக் பண்றதுக்காக கடைசி 2 பேருடைய ரேகைய சவரிமுத்து அனுப்பிச்சு எடுத்துட்டு வர சொன்னேன். 4 ஓலைகளையும் படிச்சதுல 4 பேருடைய மருத்துவ காண்டத்திலையும் ஒரே வரி ரிப்பீட் ஆகுது, எய்ட்ஸ்க்கான மருந்தை பத்தி. சோ நான் தேடிக்கிட்டு இருக்கிறது அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அன்பார்ச்சுனேட்லி 4 பேர் இறந்து போயிட்டாங்க. பழனி டேங்கர் லாரியில் அடிபட்டு செத்தான். தமிழ் வாத்தியார யாரோ அடிச்சு போட்டாங்க. அப்புறம் கீழாம்பூர் பொன்னம்பலம் யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க. கடைசியில நடேஷ் சர்மா. அன்பார்ச்சுனேட்லி சவரிமுத்துடைய ஆட்கள் போய் ரேகை எடுத்ததுக்கு அப்புறம் யாரோ நடேஷ் சர்மாவை மாடியில இருந்து கீழே தள்ளி கொண்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா போலீஸுடைய சந்தேகம் பார்வை எல்லாம் நம்ம சோமு மேல திரும்பும். அனாவசியமா அவன் பிரச்சனையில மாட்டிக்குவான். வேண்டாம். அதனாலதான் மிச்சம் 8 பேரை தேடுறதுல நான் சோமு யூஸ் பண்ண போறதில்லை. ஒருவேளை இந்த எய்ட்ஸ் மருந்து விஷயம் தெரிஞ்சு யாரோ சோமுவை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விடுறதுக்கு நான் தயாரா இல்லை. எனக்கு அந்த 8 பேர் வேணும், அவங்க ஓலைகள் வேணும். அது எனக்கு கண்டிப்பா தேவை. அதுக்கு அவங்க ரேகைகள் வேணும். அந்த ஓலைகள் மூலமா நான் எப்படியும் எய்ட்ஸ்க்கான மருந்தை கண்டுபிடிச்சு என் பொண்ணை குணப்படுத்தணும். எஸ், என் துளசி இழந்ததெல்லாம் மறுபடியும் கிடைக்கணும். அவளுக்காக ஆரம்பிச்சு டிகே பார்மாவை ஆரம்பிக்கணும் மறுபடியும். அதுல எய்ட்ஸ் மருந்து தயார் பண்ணணும். என் பொண்ணு கண்டுபிடிச்ச எய்ட்ஸ் மருந்து உலகம் பூரா அனுப்பணும். அதுக்கு நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்க என் பொண்ணுக்காக இதெல்லாம் இல்ல எனக்காக செய்வீங்களா? ஐயா சார், என்ன சார் நீங்க? ப்ளீஸ், கடவுள் தோக்கலாமா? வாழ்க்கை கொடுத்த கடவுளே என்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் சொந்த பொண்ணுக்காக இதை கூட செய்யலன்னா எப்படி? ஆராய்ச்சி நடந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கிறேன் அவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சோமுவை ஃபார்ம் ஹவுஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்த்தி ஒரு நாள் ஆபீஸ் வந்திருந்தா. வந்து மனோகர் இல்லைன்னு சொன்னான். சவரிமுத்து மாதிரியே அவளோட சீஃப் மனோகருக்கும் காதுக்கு பின்னாடி தழும்பு இருக்கிறத வச்சு சோமு ஆர்த்தியும் அவரை சந்தேகப்பட்டது எங்களுக்கு தெரியும். சோமுவே என்கிட்ட இதை சொல்லியிருக்கான். ஆனா ஆர்த்தி மனோகர் இல்லைன்னு சொன்னதும் ஒருவேளை சவரிமுத்து தான் கண்டுபிடிச்சிட்டாலும்னு பயந்தே போயிட்டேன். அதுக்கேத்த மாதிரி சோமு நான் உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. தாமஸோட அட்ரஸ் வச்சிருக்கியா? நான் அவனை உடனே மீட் பண்ணணும். ஏன் ஆர்த்தி, எனிதிங் சீரியஸ்? ஆமா, நான் அவன்கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல வேண்டாம், கால் டாக்ஸி புடிச்சு போய்க்கிறேன். நீ ஃபார்மஸோட அட்ரஸ் மட்டும் கொடு. எங்க இருக்கு நீ இப்போ? கொட்டிவாக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல. போன் பண்ணு. டிரைவரை
சோழங்கநல்லூர் வழியா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு போக சரி அங்கேருந்து அப்படியே ஒரு நேரா ஒரு 15 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட் சைட்ல இருந்தீங்கன்னா திருப்பூர் வரும். திருப்பூர் நானும் அவளுக்கு வழியை சொல்லிட்டு சபரிமுத்துக்கு உடனே போன் பண்ணிட்டேன். சொல்லு பத்மா. சபரிமுத்து, சோமு ஃப்ரெண்டு ஆர்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி தெரிஞ்சுட்டா போல இருக்கு. ஐயோ, சோமுவை பார்க்க ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு இருக்கான். அவ சோமுவை பார்க்காம இருக்கிறது நல்லது. அதை விட முக்கியம் அவ கண்ணில் நீ படாம இருக்கிறது. நீ எங்க இருக்க? நான் கொட்டிவாக்கத்துல டெஸ்ட் டிரைவ்ல இருக்கேன். கொட்டிவாக்கத்திலையா? அவ வீடு அங்கதான் இருக்கு பாருக்க, 11th கிராஸ் ஸ்ட்ரீட்ல. அவளை நீ பார்க்காம இருந்தா அதே நீலாங்கரையில கால் டாக்ஸி கம்பெனில இருந்து ஒரு வண்டி வாங்குறதுக்காக டெஸ்ட் டிரைவ் போயிட்டு இருந்தேன். அந்த வண்டி அப்படியே திருப்பி ஆர்த்தி விட்டு ரோட்டு பக்கம் போனேன். தெருமுனையில ஒரு பொண்ணு கையை காட்டி வண்டியை நிறுத்தி அவ அட்ரஸ் சொல்லி இந்த அட்ரஸ்க்கு தானே போறீங்கன்னு கேட்டாங்க. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது, இவதான் ஆர்த்தியா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணு பண்ண வீட்டுக்கு போக சொன்னா. அப்பதான் எனக்கு ஊர்ஜிதமாச்சு அவ ஆர்த்தி தான். வழியில சோமுவையும் ஐயாவையும் பார்த்துட்டான். அவ வண்டி நிறுத்த சொன்ன. டிரைவர் நான் நிறுத்தல. வண்டி நிறுத்தல. சோமு பார்த்துருவோம், ஐயாவுக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச எல்லா விஷயமும் பாழா போயிடும் நினைச்சு நிறுத்தாம வந்துட்டேன். கொஞ்ச தூரம் வந்து வண்டியை நிறுத்தி கோவத்துல ஒரு அரை அரைஞ்சேன். அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல அடைச்சு வச்சுட்டேன். உடனே பத்மராஜனுக்கு போன் பண்ணி சொன்னேன். பத்மராஜனும் ஐயாவுக்கு போன் பண்ணி சொன்னான். ஐயா அப்பதான் வந்தாரு. இவ்வளவு ஏன்டா கடத்தின? இல்ல சார், உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் சார். அதுக்காக கடத்திடுறதா? அடிச்சியா? ஆமா. மயக்க ஒரு அளவு கடை அடிப்ப. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஒன்னு பண்ணுங்க, இந்த பொண்ணை முதல்ல கூட்டு போய் வீட்டுல விட்டுருங்க. இல்லங்கய்யா, அந்த பொண்ணு எங்களால பாத்துட்டா. அதுக்காக ஒன்னு அவளுக்கு தெரியாது. நீ எங்கேயோ போய் தலைமறைவா இருந்துக்கோ. பத்மா, அவ உன்னை ஃப்ரெண்ட தானே பாத்துருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டு போய் விட்டு ஒரு தமாஷ் பண்ண ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. அவன் நம்ப மாட்டான். அவனை அடிச்சிருக்கோம் மயக்கம் வர அளவுக்கு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க போங்க, அந்த மருந்து சீக்கிரம் கிடைச்சிடும். நான் பாத்துக்கிறேன். இப்ப அவளை வெளியில விட்டோம்னா நீங்க தேடுறது கிடைக்காது. சார், அவ முடிச்சு உங்களையும் பார்த்தா பிரச்சனை ஆயிடுச்சு சார். கிளம்புங்க சார். ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாம் உங்களுக்காக தான் சார். நான் கேட்டேனா? சபரிமுத்து, அவன் முடிச்சுக்கிறான். தப்புடா. முதல்ல அவளை கட்டி போடுங்க. தப்பு போட்டிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு கலந்து இருக்கவே கூடாது. அப்பவே ஐயா சொன்னார் அந்த பொண்ணை கொண்டு போய் விட சொல்லி. அந்த பொண்ணு எங்களெல்லாம் பார்த்துட்டாலே கொண்டு போய் விடல. தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னமோ நடந்து போச்சு. என்ன மிஸ்டர் சௌரிமுத்து, அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் ஊசி போடும் போதும் 12 கொலை செய்யும் போதும் இல்லாத கருணை இப்ப மட்டும் எங்க இருந்து வந்து? இல்ல, அந்த கொலையெல்லாம் நாங்க யாருமே செய்யல. அப்போ அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் ஊசி போட்டது மட்டும் நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஆனா நான் தான் சார் ஐடியா கொடுத்தேன். ஆமா சார், அந்த பொண்ணு மேல ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்துச்சு சார். இந்த எய்ட்ஸ் மருந்தை யார் மேலேயாவது டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த பொண்ணு மேலேயும் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாரையும் சம்மதிக்க வச்சது நான் தான் சார். அதுக்காக எய்ட்ஸ் ஊசி அந்த பொண்ணுக்கு போட சொன்னது நான் தான் சார். மிஸ்டர் குமரகுருவை முதல்லயே எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்களே, அப்ப அது பொய்யா? இல்ல சார், நிஜமாவே எனக்கு தெரியாது சார். மனோகர் சார் சாகர வரைக்கும் கூட ஐயா எனக்கு தெரியாது சார். சபரிமுத்து மட்டும் தான் சார் தெரியும். அது கூட ஒரு பேர் எனக்கு தெரியாது சார். அப்புறம் தான் நான் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையே. சொல்றேன் சார். கீழாம்பூர் பொன்னம்பல இறந்த பிறகு அவருடைய ரேகை எடுத்துக்கிட்டு முதல்ல சபரிமுத்து தான் என்கிட்ட வந்து இதுக்கு ஓலை இருக்கான்னு கேட்டார். நான் இருக்குன்னு போய் சொல்லி அவர் ஒரு நாடி ஜோதிடன்றதை மாத்தி கலெக்டர் IAS அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டேன். முகத்துல எந்த வித உணர்ச்சியும் காட்டாம அப்படியே உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை பார்த்து நீங்களாம் ஊரை ஏமாத்துறீங்கயா,
இதனோட ஒரிஜினல் நாடிக்கிட்டு தாங்கிட்டே இருக்கிறதா சொன்னார். உடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு. இதனோட ஒரிஜினல் ஓலை யாருக்கிட்டயுமே இருக்காது, எல்லாருக்கிட்டயுமே காப்பி தான் இருக்கும், இருந்தா கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொன்னேன். உடனே கொண்டு வந்து காமிச்சார். பிரிச்சு பார்த்தேன், எல்லாம் பழைய வட்டு எழுத்து. படிச்சு பார்த்தேன், அப்புறம் தான் அது ஒரிஜினல் ஓலைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம். பெரும்பாலுமான நாடி ஜோசியர்களுக்கு வட்டெழுத்து படிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, நீங்க ஒரிஜினல் நாடி ஜோசியர் இல்லைன்னு சோமு கிட்ட சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வட்டெழுத்து எப்படி படிச்சீங்க? ஆமா சார், நான் ஒரிஜினல் நாடி ஜோசியர் இல்ல தான். ஆனா தமிழ் படிச்சிருக்கேன். தமிழ்ல எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஊர்ல தமிழ் வாத்தியாரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வாத்தியார் வேலையில அதிகமா சம்பாதிக்க முடியாதுன்னு நாடி ஜோதிடம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். என் பொண்டாட்டியோட பரம்பரையே நாடி ஜோதிடம்ன்றதுனால அவங்க வீட்டுல இருந்து ஒவ்வொரு ராகிக்கும் ஒவ்வொரு நாடி கட்டு எடுத்து வந்து சென்னையில வந்து தொழில் ஆரம்பிச்சேன். அந்தாதி பாட்டு தானே, ஒரு பாட்டு ஆரம்பிச்சு எந்த வார்த்தையில முடியுதோ அந்த வார்த்தையிலிருந்து அடுத்த பாட்டை ஆரம்பிச்சு எழுதினேன். சுலபம் தானு நினைச்சேன். ஆனா அந்த தொழிலை நான் முன்னுக்கு வர முடியல, கடன் தான் மிஞ்சிச்சு. அப்பதான் நான் மனோகர் சாரை சந்திச்சேன். அவர்கிட்ட நான் நிறைய கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் நீங்க மனோகரை கொலை பண்ணீங்களா? ஐயோ, நான் ஏன் சார் கொலை பண்ண போறேன்? அப்போ மிஸ்டர் குமரகுரு அவரை கொலை பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் சார், அவர்லாம் கொலை பண்ணிருக்க மாட்டார் சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். எதை வச்சு சொல்றீங்க? மனோகர் சார் இறந்த பிறகு ஐயா என்ன டிகே ஃபார்மாக்கு வர சொன்னாரு. அப்பதான் நான் அவரை முதல் சந்திச்சேன். வாங்க ஐயா. நான் சொன்னேனே இவர். வணக்கம். வணக்கம் சார். நீங்க வட்டெழுத்தெல்லாம் படிப்பீங்களாமே, சௌரிமுத்து சொன்னா. படிப்பேன் சார். என்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஓலைகள் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு நீங்க எழுதி கொடுக்க முடியுமா? படிச்சு எழுதி கொடுப்பேன் சார். ஆனா கவலைப்படாதீங்க. மனோகர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. எல்லா கடனையும் நான் அடிச்சிட்டேன். வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க, அந்த வீட்டை உங்க பேருக்கே வாங்கியிருக்கேன். பத்திரம் நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாமா? சார், நீங்க கடவுள் மாதிரி சார், நீங்க கடவுள் மாதிரி. முன்ன பின்ன தெரியாத எனக்கு சாதாரண ஓலை சூடிய படிச்சு சொல்றதுக்காக இவ்வளவு செஞ்சவர் எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? சரி, வட்டெழுத்து படிக்கிறதுக்கு மட்டும்தானா இல்ல மருந்தெல்லாம் தயாரிக்கிறது? ஐய, அன்பரசுக்கு மருந்த பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. வட்டை எழுத்து படிக்க மட்டும்தான் தெரியும். அப்புறம் அதுல சொல்லியிருக்க மாதிரி நிகண்டெல்லாம் பார்த்து என்ன சரக்கு, எப்படி வெப்பு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து சொல்றது நான் தானே. ஆனா முகிலன், உங்க சித்த வைத்திய ஓலைச்சுவடியில் அந்த மருந்தெல்லாம் இருக்கும்போது நாடி ஜோசி ஓலைச்சுவடி எதுக்கு? ஐயா, இப்ப மகாபாரதத்தை எடுத்துங்க. பர்வதம் பர்வதமா இருக்கு. அந்த கதைய பங்காளி சண்டை அப்படின்னு 2 வரியில சொல்லிடலாம்ல. அது போல தாங்க எங்கிட்ட இருக்க ஓலைச்சுவடியும் ஒரு கதை சுருக்க மாதிரி தான். அது மட்டும் இல்லைங்க, எங்கிட்ட இருக்க ஓலைச்சுவடியில 2 சரக்கை பத்தி ரகசியமா சொன்னதும் இல்லாம செய்முறை வேற நிறைய விட்டு போயிருக்கு. உண்மையா பாத்தீங்கன்னா ஒழுங்கான மருந்து நாடு ஜோசியத்துல தான் இருக்கு. எங்கிட்ட இருக்க சித்த வைத்திய ஓலைச்சுவடியை வச்சு மருந்து செஞ்சு சாப்பிட்டதுனாலதான் பாவம் துளசியம்மா இப்படி இருக்கு, பக்க விளைவுகளோட. முகிலன், நாடி ஜோசியத்தை வச்சு முழு மருந்தும் தயார் பண்ணிட்டீங்களா? முழு மருந்து தயாரிச்சிருந்தா துளசியம்மா ஏன் சார் இப்படி இருக்காங்க? அதான் ஒரு ஓலை தப்பா போச்சு. ரகசியம்னு சொன்னது இல்லாம. அப்படின்னா அந்த ரகசியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க இன்னொரு கொலை பண்ணிருக்கணுமா? மிஸ்டர் ஆடியபாதம், மறுபடியும் சொல்றேன், எங்களுக்கும் அந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க அந்த கொலைகளை செய்யல. ஆனா ஆர்த்திக்கு எய்ட்ஸ் ஊசி போட்டது அது கொலைக்கு சம்பந்தம் தானே? செக்ஷன் 336, 337 endangering one's life and personal safety. அதுக்காவது பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். இல்ல சார், அவர் போய் சொல்றாரு. அவருக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவர்தான் ஒத்துக்கிறாரு. அவர் எங்களை காப்பாத்துறதுக்காக அந்த மாதிரி ஒத்துக்கிறாரு சார். எங்களன்னா ஆர்த்திக்கு எய்ட்ஸ் ஊசி போடணும்னு டிசைட் பண்ணதே நானும் பத்மராஜனும் தான். ஓ, எதுக்கு? பைத்தியக்காரத்தனம் தான்.
என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மகை பண்ற? என்ன இது? எய்ட்ஸ் பேஷண்டோட ரத்தம். பைத்தியமா உனக்கு? இல்ல, பைத்தியம் இல்ல. துளசி மேடம் தனக்கே ஊசி போட்டுக்கிட்டு டெஸ்ட் பண்ண டேட்டா எல்லாம் ஜெர்மனிலே இருக்கு. கேட்டாலும் கிடைக்காது. அது கிடைக்காம ஓலைச்சுவடியில இருக்கிற மருந்தை பத்தி பேப்பர் சப்மிட் பண்ணோம்னா எப்படி? யார் மேலேயாவது டெஸ்ட் பண்ணணும்ல. கிளினிக்ல ட்ரை பண்ணலாம்னா முடியாது. அதுக்காக உனக்கே போட்டு பாத்துக்க போறியா? வேற வழி. என்னோட கடவுளுக்காக இது கூட செய்யலனா எப்படி? பைத்தியம் மாதிரி பேசாத. வெளியில இருந்து யாராவது எய்ட்ஸ் பேஷண்ட் கூட்டு வந்து அவங்க மேல டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே? என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க. பணம் கொடுத்து கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க. எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. ரகசியமா வச்சிருக்கணும்னா இங்கே யாராவது வந்து தங்கணும். இங்க வந்து தங்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. எல்லாரும் பயப்படுறாங்க. யாரையாவது கடத்திட்டு தான் வரணும். ஏற்கனவே ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறதுக்கு திட்டுறாரு. அவளை என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். வச்சுக்கவும் முடியாம கொண்டு போய் விடவும் முடியாம. அடடா, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ நாம அடிச்சு வச்சிருக்கிற பொண்ண இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டானே. என்ன விளையாடுறீங்களா? விளையாடலங்க, உண்மையதான் சொல்றேன். ஆராய்ச்சி முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணை நம்ம வெளியே விட போறது இல்ல. ஆராய்ச்சியே முடிஞ்சு மருந்து கண்டுபிடிச்சாலும் அந்த பொண்ணை நாம வெளியே விட போறது இல்ல. என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்மளை பத்தி எல்லா விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரியும். விட்டா வெளியே போய் சொல்லிடுவல. அப்புறம் நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். துளசி அம்மாவுக்கு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போய் சேராது. மொத்தத்துல அந்த பொண்ணை நாம கடைசி வரைக்கும் வெளியே விட போறது இல்ல. இதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. பத்மா, வேண்டாம் பத்மா. இவர் விட்டா கொலை பண்ண சொல்வார் போல இருக்கே. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பத்மா, சாரி, வேண்டாம். சொன்ன கேளு. சௌரமுத்து, வேண்டாம் சௌரமுத்து, இல்ல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத. நீ அவளுக்கு ஊசி போட்ட பிறகு மருந்து கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? துளசி மேடத்துக்கும் மருந்து இல்லைன்னு ஆகும். அப்புறம் யார் செத்தான யார் வாழ்ந்தான? சௌரமுத்து, அங்கே விடு. என்ன ஊசி போட்ட? என்ன ஊசி போட்ட? சொல்லு, சொல்லு, என்ன ஊசி போட்ட? ஒரு எய்ட்ஸ் பேஷண்டோட ரத்தம். கண்டிப்பா மருந்து கிடைக்கின்ற நம்பிக்கையில அந்த பொண்ணுக்கு நான் ஊசிய போட்டேன். ஆனா கை கால் விலகாம வாய் பேச முடியாம அந்த ரேகையெல்லாம் எடுத்தது நீங்க தானே சொன்னீங்களே, எப்படி எடுத்தீங்க? ஆமா சார். ஐயா போன் பண்ணி சொல்லுவார், இந்த இடத்துல இந்த மாதிரி பேர் கொண்ட ஒருத்தர் இருப்பான், அவனுடைய வலது கை கட்டவிரல் ரேகை கொண்டு வான்னு சொல்லுவார். நானும் போவேன். அங்க அவனுக்கு தெரிஞ்ச எவனா ஒருத்தன் கிடைப்பான். எடுத்தரேன், பணம் கொடுன்னு கேட்பாங்க. நானும் கொடுப்பேன். எடுத்தாந்து கொடுப்பாங்க. மறுகடமே இருந்தாலும் செத்து போயிடும். இந்த மாதிரி கீழாம்பூர் பொன்னம்பலத்துல இருந்து சீதாபுரி வரைக்கும் 9 பேர் செத்தது என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நானே நேரடியா சின்ன பையன் சோமு ரேகை எடுக்க போனேன். ரேகை எடுத்தேன். ஆனா மறு நிமிஷமே அந்த பையனை செத்து போட்டான். என்னடா இது, இன்னும் எவ்வளவு சாவதை நான் பாக்கணுமோன்னு பயந்துட்டு இருக்கு. ஐயா கூப்பிட்டு, நாம தேடுற சோமு இந்த சின்ன பையன் சோமு இல்ல, நம்ம சோமுவா தான் இருக்கோம். இனிமே தேடுறதை விட்டுருங்க போதுங்க. ஆனா என்னால விட முடியல. இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. சோமு என் ஃப்ரெண்டு தான். ஆனா என் கடவுள் தோக்கலாமா? சோமுவோட ரேகை எடுக்கணும் முடிவு பண்ணோம். அவன் கிட்ட நேரடியா கேட்டா கொடுக்க மாட்டான். அதனால அவனை கடத்தலான்னு முடிவு பண்ண.
சௌரிமுத்துக்கிட்ட சொல்லி ஆளுங்க அனுப்ப சொன்னேன். அவங்களுக்கு முன்னாடி என்ன பார்க்காதனால என்னையும் அடிச்சு போட்டு சோமு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படியோ சோமுவோட ரேகை எடுத்து ஓலையை தேடணும், கிடைக்கல. ஆனா நாங்க அடைச்சி வச்சிருந்த டிகே ஃபார்மால இருந்து சோமு தப்பிச்சிட்டான். தப்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணான். ஒரு ஆளை அடைச்சு வச்சுட்டு அவன் கையில செல்போனை விட்டு வைப்பாங்களா? அப்பவே நினைச்சேன் இந்த முட்டாளுங்களா தான் இருக்கும்னு. அதான் சோமு கிட்ட அங்கேயே இருக்க சொன்னேன். அவன் எப்பவும் போல அவசரப்பட்டு அங்க இருக்கிற ஆட்கள் அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கான், நீங்க டிகே ஃபார்மா வந்தீங்க. அதுக்கு முன்னால கந்தன் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தான். நான் அங்கேயே இருக்க சிக் பாஸ் ஆன் பண்ணேன். அவசரமா அவங்க ஆர்த்தி அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி அன்னைக்கு நைட் மங்கையர்கரசி வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் அங்க இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஆர்த்தி அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டாங்க. நீங்க டிகே ஃபார்மா வந்தப்பவே எனக்கு தெரியும், அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் எங்கிட்ட வந்துருவீங்கன்னு. அதே மாதிரி வந்துட்டீங்க. மிஸ்டர் ஆடிபாதம், ஒரு விஷயத்த சொன்னா நம்ப மாட்டீங்க. எதையுமே நாங்க பிளான் பண்ணல, எல்லாமே தற்செயலா நடந்தது. அப்போ நீங்க எதுவும் செய்யல, எல்லாம் தற்செயலா நடந்தது. என்ன கந்தன், அப்படிதானே? இல்ல சார், இல்ல, நான் அங்கதான் இருக்கேன். எனக்கு கூட தெரியும் சார், சௌரிமுத்து என்னோட நண்பன். ஆர்த்திய அவன் மூலமா கடத்தினதுல இருந்து எனக்கு தெரியும் சார். கடத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு என்கிட்ட வந்து சொன்னேன் சார். தப்பு பண்ணிட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்குள்ள சாந்தா போகுதுன்னு தான் நினைக்கிறேன். நான் பாட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து கொண்டு போய் விடவும் முடியல. இப்ப கூட அந்த பொண்ணுக்கு என் கையால 8 ஊசியம் போட்டு விட்டா. என்னடா சொல்ற? என்ன பண்ண தெரியுமா உனக்கு? டேய், நீ பண்ணிருக்கிற தப்புக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணணும்டா. அப்பவே அரெஸ்ட் பண்ணணும் தான் சார் பார்த்தேன். அங்க தொட்டு எங்க தொட்டு என் கடவுளை அரெஸ்ட் பண்ண வேண்டி வந்துருமே தான் பயந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் ஆர்த்தியை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவளை ஸ்கூல்ல அடைச்சு வச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சு நாம அங்க போகும்போது உங்களோடு வந்தனா முன்சீட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம சௌரிமுத்துக்கு SMS அனுப்பி அவங்களும் நாம போறதுக்குள்ள ஆர்த்திய அங்கிருந்து மாத்திட்டாங்க. அவளை கொண்டு போன விஷயத்த என்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி டிகே ஃபார்மால இருந்து சோமு தப்பிச்சு உங்களுக்கு போன் பண்ணதையும் நான் தான் ஐயாவுக்கு தகவல் சொன்னேன். ஐயா மங்கையரசிக்கு இன்ஃபார்ம் பண்ண மங்கையரசி டிகே ஃபார்மால இருந்து ஆர்த்தி அழைச்சிட்டு போய் தன்னோட வீட்டிலேயே வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் வைக்க முடியாதுன்னு அவ வீட்டிலேயே கொண்டு போய் மங்கையரசியும் சௌரிமுத்துவும் ஆர்த்தி அவளோட வீட்டுக்கு கொண்டு வந்த விஷயத்த சொல்லல. நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஆபீஸ்க்கு போன் வந்துச்சு. எங்க நீங்க போய் அவளை விசாரிச்சு உண்மையெல்லாம் தெரிஞ்சுப்பீங்களோன்னு அதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ஆனா ஐயாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டார். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் நேரா ஆர்த்தி வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு அவ பேச மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதையும் நீங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் அங்க உங்களுக்கு சந்தேகம் வந்து இங்க ஆபீஸ்ல வந்து விசாரிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதானே? ஆமா சார். நீங்க என்கிட்ட வேலை செஞ்ச வரைக்கும் விசாரிச்ச ஃபைல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் சரியா தான் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒண்ணு, அந்த போட்டோ லேப் ஓனர் பிரபுவை மட்டும் காப்பாத்த பார்த்திருக்கீங்க. ஏன்? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணு இல்லை. போய் சொல்றீங்க. உங்களுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்லிடுறீங்களா மிஸ்டர் பிரபு? சார், சத்தியமா இந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். நான் ஒரு தப்பு பண்ணல சார். சார் வந்து நெய்தல் மேகசின் எல்லாத்தையும் மைக்ரோஃபிலிம் பண்ணி அதை லைப்ரரியா பண்ணி கொடுத்து சொல்லியிருந்தார். அதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். பிறகு ஒரு தடவை நிறைய ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் போட்டு கொடுத்து சொன்னார். அதையும் நான் செஞ்சேன். பிறகு ஒரு நாள் பத்மராஜனும் சாயாவும் என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு ஃபிலிம் ரோலை கொடுத்து அதை பிரிண்ட் போட சொல்லிட்டு காபி சாப்பிட்டு வர்றேன்னு வெளியே போனாங்க. அப்போ திடீர்னு பத்மராஜன் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்து, ஹலோ பத்மா, எங்கிருந்து பேசுற? வெளியில இருந்து பேசுறேன். இப்போ ரோல் கொடுத்தல
ஆமா. அதுல கை கட்டிட்டு வந்தாருமா. சரி, இத காஃபி குடிச்சிட்டு வந்து சொல்லிக்கலாமே, அதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்றத செய். ஓ, 2 பிரிண்டா போட்டு வைக்கவா? ஆமா, ஒரு பிரிண்ட் எனக்கு கொண்டு வை. இன்னொரு போட்டோவை தனியா ஒரு ஆள் வருவான். யாரு? கார்டுக்கு வேணுமா? கார்டுக்கா? ஆமா. அப்புறம் இந்த விஷயம் சாயாவுக்கு தெரியுமா? சொல்றத செய். காஃபி சாப்பிட்டு வந்து ஒரு பிரிண்டை வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் சொன்ன ஒரு ஆள் வந்தான். அவன்கிட்ட நான் இன்னொரு பிரிண்டை கொடுத்தேன். அவ்வளவுதான் சார், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆகாஷ் போட்டோ பிரிண்ட் எதுக்காக எடுத்தீங்க? அவன் சோமுவை ஃபாலோ பண்றானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு பிரிண்ட் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஆகாஷை பத்தி புதுசா எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அதனால விட்டுட்டேன். சரி, அந்த ஓலைச்சுவடிகள், அதான் தமிழ் வாத்தியார் சங்கரன் வீட்டில இருந்து எடுத்த நாடி ஓலைகள் எங்க வச்சிருக்கு சொல்லுங்க. உங்க பண்ண வீடு, டிகே ஃபார்ம் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், கிடைக்கல. எங்க ஒளிச்சு வச்சிருக்கு சொல்லுங்க. தெரியாது, என்கிட்ட இல்ல. போய் சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்க. மிஸ்டர் அடிபாதம், இதை பத்தி நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. மிஸ்டர் குமரகுரு, உங்களை பேச வைக்கிறதுக்கு எங்களுக்கு 1000 வழி இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். மிஸ்டர் ஆடியோபாதம், என்னோட கிளைண்ட் எப்படி ஹராஸ் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னாச்சு? பெயில் கிடைக்கல. அதை கேட்கல. சோமு கோச்சுக்கிட்டு போனானே, வீட்டுல ஏதாவது? இதோ வந்துடுறேன். இந்தாங்க, பிரபு முகிலன் 2 பேரோட பெயில் ஆர்டர். நான் உங்களை கூட்டு போலாமா? ஓகே. பிரபு முகிலன் இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிருங்க. கையெழுத்து வாங்க. வாங்க, நீங்களும் வாங்க. ஐயா, துளசியை பத்திரமா பாத்துக்கா. எல்லாருக்கும் பெயில் கிடைச்சிடும், கவலைப்படாது. நான் வரேன். சார், மற்றவங்க எல்லாம் உள்ள கூட்டு போயிரு. ஓகே சார். வாங்க. மிஸ்டர் குமரகுரு, ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. ஒரு நல்ல எழுத்தாளருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த 12 கொலை யார் செஞ்சாங்கிறத சொல்லவே இல்லையே. அதுக்கு மட்டும் பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. செய்யாத கொலைகளுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? கூடிய சீக்கிரம் நீங்க தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சீங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ண தான் போறோம். கூடிய சீக்கிரம் நீங்க எதையும் ப்ரூவ் பண்ண போறதா எனக்கு தோணல. மிஸ் ராடியபாதம், ஒரு எழுத்தாளர் சொல்றது எப்பவுமே கற்பனையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. In this case, the truth may really be stranger than what you and I can imagine. சோமுக்குடு, ஆர்த்தி, என்னாச்சு? ஆர்த்தி, என்னாச்சுமா? தூக்கி உட்கார வைக்கணுமா? மெதுப்பா. ஆண்டி, ஆர்த்தியால எழுந்திருக்க முடியுது. எழுந்திருக்க ட்ரை பண்ணிருக்கான்.